இது ரொம்ப நாளா இந்த சர்ச்சை ரொம்ப இதுவா இருக்கு. இது கண்டிப்பா இதுக்கான ஒரு சின்ன இது சொல்லணும்னு இருக்கு. இளையராஜா சார் ராயல்டி கேட்கறதுல என்ன தப்பு? எனக்கு அது தப்பா தெரியவே இல்லை. ஏன்னா நான் கிளியரா சொல்றேன். இப்போ ஒரு ராஜபார்வைன்னு ஒரு படம் வச்சுக்கோங்களேன், சரிங்களா? ராஜபார்வை, அதுல எத்தனை பேருக்கு அதோட ப்ரொடியூசர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராஜபார்வை படத்தோட ப்ரொடியூசர் யாரு? தெரியல. டைரக்டர் யாரு? தெரியல. கேமராமேன், வேற டெக்னிக்கல் யாரு கேட்டாலும் யாருக்கும் தெரிய போறது இல்ல. அந்தி மறைப்பாட்டை யாரை இசையமைச்சாரு? இளையராஜாங்க. என்ன அந்நியத்துக்கு அதுவும் தெரியல. உண்மையா சொல்றோம், உண்மையாதான் சொல்லுவோம். அந்த பாட்டு எந்த ஒரு படத்திலையும் நீங்க சொல்ற மாதிரி ப்ரொடியூசர் தான் அதுக்கு பணம் கொடுக்குறாரு, டைரக்டர் அது ஃபார்ம் பண்றாரு. எது பண்ணாலும் மக்கள் மனசுல நிக்கிறது யாருன்றதா இப்ப கேள்வி. அந்த மக்கள் மனசுல நிக்கிறவருக்கு தான் நம்ம ராயல்டி கொடுக்கணும்ன்றதா விஷயம். வெரி சிம்பிள் இட் இஸ். ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ராயல்டி போகுது, எல்லாருக்குமே ராயல்டி போகுது. அந்த மாதிரி அதுல இருக்கிறப்போ ஏன் இளையராஜா சார் அவரு கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அவர், சரிங்களா? அவரோட இடத்தை பிடிக்கிறதுன்றது இனிமே யாராலுமே முடியாத விஷயம். அத்தனை படங்கள் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. அது இன்னும் நடக்க போறது இல்ல. 100% முடியாது. இனிமே வேற எந்த புது ஜெனரேஷனாலும் இளையராஜா சாதிச்ச சாதனைய யாராலும் செய்ய முடியாது. அவருக்கு ராயல்டி கொடுக்கறதுன்றது கரெக்டான விஷயம். கண்டிப்பா மக்கள் பல பேரோட ஆதரவு நான் தெரிஞ்ச சர்க்கிள்ல நிறைய பேரிடம் நாங்கள் பேசினப்போ அவங்க எல்லாருமே என்ன தப்பு ராயல்டி கொடுக்கறது. அவரு எவ்வளவு ஒரு இளமையில இருந்தப்போ நிறைய விஷயம் நம்மளுக்காக மக்களுக்காக நிறைய so much of his life, blood, time எல்லாமே கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அவரு இப்போ கொஞ்சம் ஏஜ்ல இருக்கிறப்போ அவருக்கு தேவையான ஒரு ஃபண்ட்ஸ நம்ம பிளாக் பண்ணணும்ன்றது தவறான எண்ணம். மக்களை கண்டிப்பா நாங்க பேசின பல பேர் அதை பத்தி எங்கிட்ட சொன்னதெல்லாம் நான் அதை உண்மையாக சொல்லிடுறேன். கண்டிப்பா அது ராயல்டி அவருக்கு போடுறது எந்த தப்பாவும் இல்லை. கேட்கிற விதம் வேணாம் தப்பாக இருக்கலாம், முறை வேணாம் தப்பாக இருக்கலாம். இந்த இடம் நீங்க சொல்லுங்க சார் பதில். என்னோட ரிலேஷன் அதுவும் நம்ம ஒரு கூலி கொடுத்துறோம், அவங்க நம்ம சொல்ற மாதிரி கட்டிட்டு போயிடுறாங்க. இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, கரெக்ட்டுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் கரெக்ட். இப்போ நான் இளையராஜா சார்ல நான் இளையராஜான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த முன்னாடியில இவர் பேசினார். நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொல்ற பாயிண்ட் கேட்டுக்கோங்க. இப்ப இவரு என்ன பத்தி பேசினாரு? என்ன பேசினாரு? விக்ராந்த் சார், சிங் எல்லாம் பேசினாரு. இவரு என்ன பத்தி பேசினாரு? இவரு என்ன பத்தி பேசினாரு? இப்ப 3 பேரும் என்ன பத்தி பேசுறாங்க. இருங்க நான் சொல்றேன். நான் என்ன பேச விட்டுருங்க சார், இருங்க. இப்ப நான் இந்த இடத்துல நான் ஒரு மியூசிக் டைரக்டர் போஸ்ட் ஏதோ பண்றேன், அவ்வளவுதான். நான் ப்ரொடியூசர் இல்ல, நான் இவர மாதிரி செலிபிரிட்டி இல்ல, இவர மாதிரி செலிபிரிட்டி இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா 3 பேரும் பேசுவாங்கல்ல, அதுதான் அதோட வேல்யூ. அது மாதிரி அதனால இளையராஜாவோட வேல்யூ என்னன்னா, எத்தனை ப்ரொடியூசர்ஸ் அவர் வீட்டு வாசல்ல போய் நின்று இருக்காங்க, உண்மையா இல்லையா? அது சொல்லுங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் நீங்களா தானே அவரை ஏற்றி விட்டீங்க, புகழ்ந்தீங்க, எல்லாம் சொன்னீங்க. சார் நீங்க தான் தெய்வம், நீங்க தான் எல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு ஏங்க எல்லாம் காலப்பட்டு நிக்கிறீங்க அவரை? ஏன் பாக்குறீங்க? அப்ப அன்னைக்கு தெய்வமா இருந்தாரு, இன்னைக்கு வருத்தம் தெய்வமா இருக்காரா? சொன்ன மாதிரி நீங்க வரதுக்கு இளையராஜா தலைப்பட்ட காசு வாங்காம பேசுனீங்கன்னா கரெக்ட். இங்க வரதுக்கு காசு வாங்குவீங்க, நீங்க பாட்டும் ஃபீல் பண்றதுக்கு காசு வாங்குறீங்க, இங்க பேசுறதுக்கு காசு வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் காசு வாங்குறப்ப சரி சார் நீங்க சொல்லலாம் கரெக்ட். நான் வர்ற வண்டிக்கு பெட்ரோல் ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க, சரிங்களா? அதுல சார் இட் இஸ் ஆல் லைக் தட் ஒன்லி சார். அவர் கூட சார் வாங்குறாரு. சினிமாவில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும் அவங்களுடைய மேக்கப் மேன்ல இருந்து அவங்களுடைய ஆளுல இருந்து எல்லாருக்கும் பணம் வாங்குறாங்க இல்லையா? எல்லாருக்கும் இல்ல சார். ஒரு ஆர்டிஸ்ட் மேக்கப் மேன், டப்பிங் ஆர்டிஸ்ட், வண்டிக்காரன், டிரைவர் எல்லாம் பணம் வாங்குறாங்களா இல்லையா? சார் சார் கப்பல் கேப்டன் அவரா இருக்கலாம் சார். இன்னைக்கு பேச்சு என்னன்னா நான் கேட்ட கேள்வி ஒரே பதில் தான். இல்ல சார், கப்பல் கேப்டன் ப்ரொடியூசர் இருக்கட்டும் சார், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் ப்ரொடியூசர் தான். இல்ல அதுதான் தப்பு நீங்க சொல்றது. அவரும் வியாபாரம் பண்ண வந்திருக்காரு, அவர் சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்காரா? ஒரு கப்பலோட ப்ரொடியூசர் உங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்காரா? அவரும் பிசினஸ் பண்ண வச்சிருக்காரு. சார் இருங்க, இருங்க அதுக்கு போய் சொல்றேன். இல்லங்க அதுவும் நான் சொல்றேன். ஒரு படத்தோட இல்ல சார், இருங்க நான் சொல்றேன். ஒரு படத்தோட டைரக்டர் இருக்கட்டும், அவருக்கு என்ன சம்பளம் போகுது சார்? எல்லாரும் விஷயம், ஒரு டைரக்டர் என்ன சம்பளம் போகுது? ஒரு இளையராஜாக்கு என்ன சம்பளம் போகுது? மொத்த பணமும் ப்ரொடியூசருக்கு போகுது சார். அவர் தான் அதிகமான பெனிஃபிஷியரி ஆகிறாரு. அவர் தான் ஆவாரு ரொம்ப அவராவாரு சார். அது யார் தப்பு சார்? நான் என்ன கேட்கிறேன், அது யாரோட தப்பு? ஏன் சார் ஒரு பாக்கியராஜ் 10 படம் இருக்கிறார் சார், அவர் எல்லா படம் சக்சஸ் பண்றாரு. அதே பாக்கியராஜ் சார் ஒரு கட்டத்துக்கு மேல பண்ண முடியும்னா அது காரணம் என்ன?
ஒரு நேரம் இருக்கலாம், என்ன இருக்கலாம். அதுக்கு எப்படி சார் நீங்க மியூசிக் டேரக்டர் அடுத்து சாப்பிட்டு சொல்ல முடியும்? ஏன் உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை கஷ்டம் இருக்குது? நம்ம படம் ஜெயிச்சுட்டே இருக்கோம் லைஃப்ல. நான் சந்திச்சேன் சார் 28 வருஷமா நஷ்டத்தையும் கஷ்டத்தையும். ஊரை விட்டு வரணும் 7 வருஷம். சரிங்களா? சரஸ்வதி எனக்கு பயந்துட்டு these all happens. இறக்கம் ஏற்றம் எல்லாருக்கும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? தயவு செய்து ஒரு லெஜெண்டோட மனசை புண்படுத்தாதீங்க. இந்த மக்கள் கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எங்க எல்லா சார்பும் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் ப்ரொடியூசரே நாங்க சொல்றோம், ப்ரொடியூசரே மனசு கஷ்டப்படுத்த எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, டைரக்டருக்கும் இல்ல. எல்லாரும் சினிமாவில் அனைவரும் வாழட்டும், எல்லாரும் வாழ வைங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், சரிங்களா? ஆனா நல்லா வந்து இளையராஜா பத்தி நீங்க நோட் பண்ணி பாருங்க. அவர் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட பாட்டுல ஏதாவது வந்தா மட்டும்தான் கேஸ் போடுறாரு, நோட்டீஸ் அனுப்புறாரு, சரிங்களா? ஆனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் பண்ற போது அவருக்கு நோட்டீஸ் அவசியமே கிடையாது சார். நீங்க சொல்றீங்களா அவருக்கு லெஜெண்ட் ஆகுது, அவருக்கு மாதிரி, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்பட்டு பெரிய இடத்துல நல்ல வருமானம் வருது, அவங்களுக்கு பண்றது நியாயம், சரிங்களா? சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சின்ன சின்ன இளையராஜா போட்டாவது ஏதாவது சம்பாதிச்சு அது கூட பண்ணலாமா சார்? சரி, நான் சொல்றேன். ஒரு வெட்டியா வந்து என்ன சொல்லுவான், டெய்லி போனா அவன் வேண்டுவான், சரிங்களா? நம்மள என்ன வேண்டுவோம், சாகவே கூடாதுன்னு வேண்டுவோம். கடவுள் யாருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும்? கடவுள் யாருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும்? வெட்டியானுக்கா வேண்ட நம்மளுக்கா? அது போய் சொல்லுங்க. எந்த பேருக்கு ஜஸ்டிஸ் பண்ணாரு? அதான் கடவுள். எந்த பேருக்கு அவருக்கு 4 பணம் கொடுப்பாரு, அவருக்கு 4 பணம் கொடுப்பாரு, நம்மளை காப்பாற்றுவாரு. இளையராஜா அந்த நிலை தான். பெரியவன் இருங்க சார் சொல்றேன். பெரியவன் சிறியவன் இங்கே இல்லை, எல்லாம் சமம் அவர் சொல்றாரு. சொல்ல புரிஞ்சுதா? சமநிலை கொடுக்கிறவரு. அப்ப நீங்களே சொல்றீங்களா பணக்காரன் ஒட்டி கேட்கணும், அவருக்கு எல்லாம் பண்ணணும், கையால கம்மி பண்ணி சொல்றீங்களா? தட் இஸ் நாட் a thing. அவரை பொறுத்த வரைக்கும் சமநிலை. நான் போட்ட இசை நீக்க தான் படம் போட்ட மியூசிக் யார் சொல்லணும்? ஆமா, நான் படம் பண்ணேன்னா சத்தியமா மியூசிக் வாசிக்கிறவங்க தான் சொந்தம் சொல்லுவேன். எனக்கு அந்த மனநிலை இருக்கு, சரிங்களா? நான் படம் பண்றேன், அந்த படத்துல இதுதான் அவருடைய பதில். அதுல இவருதான் ஹீரோ பண்ண போறாரு, அதுதான் சொல்றேன். அந்த மனநிலை எனக்கு இருக்கு. சொல்லுங்க. நீங்க படம் பண்றீங்க, சரிங்களா? இளையராஜா சார் வந்து மியூசிக் சான்ஸ் கொடுக்குறீங்க, அவர் வந்து ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு, அது ஓகே, சரிங்களா? அதே வந்து நீங்க சேட்டலைட்ல வந்து நீங்க ரைட் கொடுக்குறீங்க, சரிங்களா? அவங்களும் அந்த ரைட் எடுத்துப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து சாங்ஸ் போடலாம், அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க. அப்போ நோட்டீஸ் அனுப்புறாங்க, எனக்கு புரியல நீங்க சொல்றது. நான் ராய்க்கு என்ன பண்றேன்? சரி, சரிங்களா? நான் வந்து எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஓகே, சரிங்களா? எந்த ஹால் வேணா ரிலீஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? என் சேட்டலைட் ரிலீஸ்ல வந்து இளையராஜா கலைஞர் இருக்கு. இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, அத வந்து இப்ப சட்ட ரீதியா மூவ் பண்ணிருக்காங்க. அது தீர்ப்பு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா என்னோட மனநிலை தான் நான் சொல்ல முடியும். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு மனநிலை இருக்கும். அதனால அவர் அந்த தீர்ப்பு என்ன வருதோ அது அவருக்கு சாதகமோ இல்ல அவருக்கு பாதகமோ அது நமக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா அடிச்சா கூட வாங்கிப்பேன், அவ்வளவுதான். ஏன்னா அவர் என் லைஃப்ல என் பொண்டாட்டி வாழ்றதை விட, என் பிள்ளையோட வாழ்றதை விட, ஏன் நான் உயிரோட வாழ்றேன்னா இந்த மூச்சு விடுறதை விட இளையராஜா கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். பல இசை வடிவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னோட துக்கங்கள், என் சந்தோஷங்கள், என்னோட கவலைகள் எல்லாத்தையும் போக்குனது அவரோட இசை. அந்த இசைக்கு நான் தலை வணங்கி தான் போடுறேன். 40 நாள் இருக்குது போறது. ஆல்மோஸ்ட் ஒரு 44 என்னோட ஸ்டால்ஸ், நியர்லி ஒரு 70 ஸ்டால்ஸ் கிட்ட வரும். அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். எது உண்மையான நல்ல டேஸ்ட் இருக்கோ மக்களுக்கு அதை தான் நாங்க தேடி கொடுக்குறோம், அவ்வளவுதான். எல்லா ஃபுட்டும் இருக்கும் சார். பிரெஞ்சுன்றது இந்த செட்டப்போட மாதிரி தான் பிரெஞ்சு. பட் உள்ள வர உணவுன்றது எல்லாருக்கும் பிடிச்ச உணவு. டிஸ்கவுண்ட்ன்றது இங்க வந்து இல்ல சார். ஏன்னா கொடுத்த பிரைஸ் எக்கனாமிக்கல் பிரைஸா தான் இருக்க போகுது. அது டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த பேச்சு கிடமில்ல. நான் கொடுக்கறது கம்மியா தான் இருக்கும். ஹோட்டலை விட நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம் 30 to 40% நாங்க ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்க போறோம் சொல்லிருக்கோம். நாங்க ஆமா இனாகரல் ஆஃபர்ல ஃபுல்லாவே நாங்க தான் கொடுக்க போறோம். சோ அது நானும் சிவரத்னம் சாரும் கண்டிப்பா உட்கார்ந்து தான் ஒரு ஸ்டாலுக்கும் ஒரு இடம் கொண்டு வரும். சோ அதனால அதிகமான விலை இருக்காது, கரெக்டான நியாயமான விலை இருக்கும். அதுக்கான கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது, தரத்துக்கு ஏற்ப இது இருக்கும். அது பாருங்க. சார் அது இப்போ கொஞ்சம் இப்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் எனக்கு அடுத்த இதுல எடுக்க சரிங்களா? ஓகே.
வணக்கம், என் பேர் விக்ராந்த் ஜிஎன், பிசினஸ் எக்ஸ்பர்ட்டோட ப்ரொப்ரைட்டர். அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நான் வந்துட்டு ஐம் கான்செப்ட் கிரியேட்டர் அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டர். அண்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் சிவருத்ரன். ஸோ இஸ் த லேண்ட்லார்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்தை உருவாக்கினது அவரு. ஸோ அவர் வந்து இட்ஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ அவர் வந்து ஆக்சுவலா ஒரு பிரான்ஸ் ஸ்டைல்ல இங்க ஒரு ஃபுட் கோர்ட்டை பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது. என்னன்னா எப்பவுமே கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் நம்ம ஓஎம்ஆர்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து ஒரு 10% மட்டுமே கேம்ஸ் சில்ட்ரனுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இவர் முதல்ல எப்படி பண்ணியிருந்தாருன்னா, டைட்டில் எடுத்து ஃபர்ஸ்ட் வைக்கிறப்பவே இட் வாஸ் கெப்ட் லைக் பிரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அண்ட் கேம் ஜோன் அப்படின்றத முதல்ல வச்சாரு. அப்ப நான் டிராவல் பண்ணப்போ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ ஐ என்ஜாய்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அண்ட் அதுக்கப்புறம் கேம்ஸ் பத்தி எல்லாம் பேசிக்கிச்சு. அண்ட் இட் வாஸ் ஒரு கொஞ்ச நாள் அப்படி போச்சு. அண்ட் சடன்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆக்சுவலி டே நைட் போயிட்டா இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் will take some more time. So he has put all his efforts for this much. இந்த அளவு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ அதனால ஸ்டில் எல்லாமே இட் இஸ் அண்டர் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேஜ் சம்மர் விடக்கூடாதுன்றதுக்காக we plan for an event. ஆக்சுவலி ஏதாவது ஈவென்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் ஒரு 10-15 days முன்னாடி when I met him, he said, sir இந்த மாதிரி இருக்கு, we want to make something. So ஒரு சம்மருக்கு வந்து we want to entertain the people அப்படின்றது அவருடைய ரொம்ப ஆசையா இருந்தது. So even I was in that and then ஏதாவது பண்ணலாம்ன்ற we started one concept like ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம், எல்லா ஏஜ் குரூப்பும் என்டர்டைன் பண்ணலாம், நல்ல ஃபுட் கொடுக்கலாம், நல்ல கேம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா so we have decided to do something. So அதனால இந்த ஈவெண்ட்ஸ் ஃபுல்லா நிறைய பேர் அப்ரோச் பண்ணதை தாண்டி சார்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னோட ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு பெருசா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பேசணுன்றதுக்காக இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது இல்லாம அப்கமிங்ல ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்கு. சேம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த சேம் பிராண்ட்ல இன்னும் ஒரு 4 கான்செப்ட் ரெடியா இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு 1 by 1 அப்படியே ஓப்பன் பண்ற மாதிரி அது எல்லாமே இந்த கம்மிங் இந்த 24ல நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களோட எனக்கு ஃபுல் சப்போர்ட் வேணும். சார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்ஸ்ல. ஸோ அதனால நான் அவருக்கு நம்பி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எனக்கு பீப்புள்ஸும் எல்லாருமே எனக்கு வந்து என்னோட கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், ஃபுட் ஸ்டாலா இருக்கட்டும், ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புறேன். ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஈசிஆர்லேயே பாத்தீங்கன்னா சென்னையில ஈசிஆர்ல ஒரு ஃபர்ஸ்ட் எலைட்டான ஃபுட் கோர்ட்னா நம்மளுது தான். வேற எதுவுமே நமக்கு சொல்ற மாதிரி சென்னையில இல்லை. அதை நான் ஓப்பனா சொல்லுவேன். ஸோ இது இல்லாம நமக்கு 24x7 ஸோ நம்ம வந்து 24/7 அந்த பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த சம்மர் கேம்ப் வந்து மெயினா பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வெக்கேஷன் டைம். ஸோ இந்த வெக்கேஷன் டைம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும், ஒரு பெரிய லெவல் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக ஸோ ஒரு பெரிய லெவல்ல கார்னிவல் கிளப் பண்ணியிருக்கேன் சாரோட சேர்ந்து. இது கரெக்டா எனக்கு கொண்டு வந்து எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி சார் என்கிட்ட கொடுத்துருவேன் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ வாசன். சரிங்களா, இளையராஜாவே எந்த சாங்ஸ் பண்ணாலும் ஏன் மியூசிக் அதெல்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து இப்போ வந்து ஓப்பன் நாள்ல நீங்க பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுமா ஆகாது சார்? இங்க இப்போதைக்கு இவர் சார் சொன்னாங்கன்னா ஃப்ரீ, அதாவது என்ட்ரி ஃப்ரீ. அதாவது ஒரு கமர்ஷியலா அதை இது பண்ணும்போது தான் அவர் வந்துட்டு இது டிக்கெட் வச்சுட்டு இப்போ நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க விஆர் பே, நாங்க ராயல்ட்டி பே பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஐபிஆர்எஸ் எல்லாம் நாங்க பே பண்ணி தான் பண்ணிடுறோம். இப்போ சபா ப்ரோக்ராம்ஸ் பண்றோம் நாங்க. இப்போ கூட இந்த மாசம் 19th யுகேந்திரன் மலேசியா வாசன் சன்னை வச்சு ஒரு ஷோ பண்றோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க ராயல்ட்டி பே பண்ணி தான் பண்றோம் நாங்க. பட் அது என்னன்னா டிக்கெட்டட் ஷோக்கு தான் அந்த ராயல்ட்டி. பட் ஃப்ரீயா நம்ம பண்றோம். நம்ம வந்து க்ரௌடை இங்க கொண்டு வரதுக்கு பண்றது, இங்க பண்றதுலாம் ஃப்ரீ தான். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு ராயல்ட்டி அவங்களும் கேட்க மாட்டாங்க. ராயல்ட்டி நார்மலா கிடையாது. சரி, இந்த ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும். சார் எல்லாருக்கும் நான் சொல்றேன், ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ லிரிக் ரைட்டர்ஸோ யாருக்கும் நான் வந்து எதிரியும் இல்லை எதுவும் இல்லை. நான் ஜஸ்ட் இந்த கருத்தை மட்டும் தான் சொன்னேன். இளையராஜா மேல இருந்த அன்பால தயவுசெய்து நான் ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை ஏதாவது புண்படுத்திருந்தால் நான் யாரும் மனசு புண்படுத்தணும் எங்களுக்கு யாருக்குமே எண்ணம் இல்லை. அப்படியே பேசுமா இருக்கோ தயவு செய்து நீங்க மன்னிச்சுக்கோங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் வந்து மனுஷன், நீ மன்னிச்சிருந்தா பெரிய மனுஷன் ஆயிடுங்க. ஓகேவா? கமல் சார் கேட்டார் சார், மன்னிக்கிறேன் பெரிய மனுஷன் சார். நான் மன்னிப்பு கேட்டேன், எல்லாம் பெரிய மனுஷனோட மன்னிச்சிருக்கேன். தவறா பேசியிருந்தோம். ரொம்ப நாள் ஒரு நிமிஷம் சொல்றேன், சிம்பிள் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இடம் மேட்டர்ல வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். எனக்கு வந்து சிவா வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்.
என் பேர் சேடி ஷெரீப், சிவா ஃப்ரெண்டுன்றனால சும்மா பார்க்க வந்தப்போ என்னையும் தூக்கி ஒரு கடை போடுறான்னு உட்கார வச்சிட்டேன், அது ஒரு விஷயம். பட் கடை போடுறதை தாண்டி இன்னைக்கு நான் வந்து நைட் சுத்துற ஒரு அவுல் அப்படின்னு இருக்கும்போது 24 hours இங்க ஓப்பனா இருக்க போது மாடியில் உட்காந்து எல்லாரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கவும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எல்லாருமே இங்க வந்து கடை எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பிளஸ் வந்து சாப்பிட்ற கஸ்டமருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இதுல ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா விக்ராந்த் சார் உள்ள வந்ததுதான். அவரும் யூனிக்கா பண்ற ஒரு ஈவெண்ட்ஸா இருக்கும் போது பயங்கரமான யூனிக் ஈவெண்ட்ஸ்ல இருந்து டான்ஸ்ல இருந்து காம்படிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்க போகுதுன்றனால இது பயங்கரமான ஒரு ஹாப்பனிங் பிளேஸா இருக்க போகுது. ஈஸியர்லயே 24/7 ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் ஜோனும் வருதுன்றனால இது பயங்கரமான ஹாப்பனிங்கான பிளேஸ். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். இல்ல ஷாப் கேம்ஸ் சார் பர்மிஷன் வாங்கிடும் சார், அது உள்ள சொல்லி பேசிடுறோம். அது இல்ல சார், அது நாங்க பவுன்சர் போட்டு நாங்க அதை மேனேஜ் பண்ணிப்போம் சார். பர்மிஷன் நம்ம சொல்லியிருக்கோம் சார், வந்துடும் சார். அதை நான் வாங்கி அது கிடைச்சா கவர்மெண்ட் சமைச்சா கண்டிப்பா அதை நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான்.